வாட்ஸ் அப் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் கண்டென்ட் ரெட்ஸோ மூவியை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி ரெட்ஸோட ஃபுல் மூவி ஒரு மூவி எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அந்த ட்ரைலரை பற்றியும் பேச போகிறோம். மூவியோட ரேட்டிங் அண்ட் மூவியோட ஜானர் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எதுக்கு சொல்லணும்னா நம்மளோட சேனல் ஃபுல் மூவியும் போடுவோம். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவி எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுவோம். ஸோ ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூவிக்குள்ளே போகலாம். The film was made on a budget of 65 crores. ஓகே, இந்த மூவியில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, சூர்யா, அப்புறம் பூஜா, சந்தோஷ் நாராயணன், அப்புறம் ஜெயம் ராம், அப்புறம் ஸ்ரேயா ஷரன், அப்புறம் சிங்கம் புலி, டென் பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மூவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த மூவியோட ட்ரைலர் வீடியோ பார்த்துட்டு நம்மளே ஒரு ஓன் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணலாம். லைக் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தா தெரியும்ல, இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஸ்டோரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளாலே கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும்ல. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரைலரை பார்த்து நம்மளோட ஓனாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம். எனக்கு மொத்தம் இந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நான் 2 ஸ்டோரியுமே சொல்கிறேன், கேட்டுட்டு ஸ்டோரியை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஓகேவா? ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸ்டோரியை ஓனாக க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி மூவியில் இருக்க சாங்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். எனக்கு இதில் இருக்க இந்த சாங்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு மியூசிக்கும் ரெண்டுமே வைப்பாக இருக்குது, கொஞ்சம் நல்லா கேட்கவும் நல்லா இருந்தது. சாங் லிரிக்ஸில் கேட்கும் போது எப்படின்னா சம்திங் ஒரு சென்டிமெண்ட் சாங் மாதிரி இருக்குது. யாரையோ வெயிட் பண்ணி காத்திருக்கிற மாதிரி இருக்குது. லைக் எப்படி சொல்லுறது, இந்த மூவி எனக்கு தெரிஞ்சு சம்திங் என்ன ஒரு இல்லை வில்லேஜ் இருக்கும். வில்லேஜில் நிறைய பேர் எப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க லைட்டு பெரியவங்க லைக் லைட்டு பெரியவர் லைக் அந்த மாதிரி யாராச்சும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஹீரோ காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அந்த வில்லேஜில் ஹீரோயின் இருக்கலாம். அப்போது ஹீரோ பார்த்துட்டோம், ஹீரோயினுக்கும் நல்லா பிடிச்சி போயிருக்கோம். ஸோ ஹீரோ காப்பாற்றலான்னு சொல்லிட்டு லைக் ஊரில் இருக்க மக்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துருக்கலாம். இந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸ்டோரி. ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, சாங் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா வைப் இருக்குது. எனக்கு சாங் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே. சொல்லணும்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் லைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கான இந்த சொல்லிட்டு இந்த சாங் கேட்கும்போது ஒரு வைப் கொடுக்குதுன்னா எனக்கு ஏன்னு தெரியல, கேட்கும் நல்லா இருக்கும் ஒன்று. அதுவும் இல்லாமல் அந்த சாங்கில் இருக்க கோரஸ் சவுண்டாக இருக்கணும், அந்த மியூசிக் எல்லாமே வேறு லெவல் சொல்லணும். நல்லா இந்த ஒன்றாலாம் சொல்லலாம். கன்னிமா சாங்கோட இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஆனால் எனக்கு ஒன்றே புரியல, அந்த சாங்கும் அப்புறம் மூவியோட டீசர் அண்ட் ட்ரைலரை பார்த்தா சம்மந்தமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கா. அந்த சாங்கில் எப்படின்னா ஹீரோ பற்றி சொல்கிறாங்க, ஒரு லைனில் இருக்குது. இன்னொரு லைனில் சம்திங் ஏதோ எப்படி சொல்கிறது, போருக்கு ரெடியானா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. சரி, ஓகே, சும்மா பேசிட்டு இருக்காமல் நம்மளோட இமேஜினேஷன் மூவிக்குள்ளே போகலாமா? இப்போ டீசர் அண்ட் ட்ரைலர் வச்சு தான் நான் இப்போ ஃபுல் மூவியை சொல்ல போகிறேன். நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணி டீசரில் ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிற மாதிரி இருக்கும். லைக் ஹீரோன்னு சொல்லுவாங்க, இதோட நான் கோடை விட்டுடுறேன், அப்புறம் நான் என்னோடய டேட் கூட ஒர்க் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க சொல்லி எனக்கு தெரியல. பட் இல்லைன்னா தெரியுதுன்னா ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வரும். ஒன்று, ரெண்டாவது இதோட கட்ட பஞ்சாயத்து அப்புறம் சண்டை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவேன். இனிமேல் என்னோட பாஷையில் சொல்லணுன்னா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. ஸோ இதுனா தெரியுதுன்னா ஹீரோ அவங்க அப்பா கட்ட பஞ்சாயத்து அப்புறம் சண்டைலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட இமேஜினேஷன் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் காத்தோன ஒரு பெரிய கிரவுண்டை காட்டுறாங்க. பெரிய கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி இருக்காங்க. அதில் மொத்தம் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பேர் விளையாடுறாங்க. ஏன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, பின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த 2 வில்லேஜுக்கும் சண்டை வருது. பிகாஸ் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லேஜ் சொல்லிட்டு அதை மாதிரி பார்க்குற மாதிரி. ஏவோட டீம் நல்லா ஏவோட டீமோட லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ உள்ளேருந்து வெளியில் வரும்போது எல்லோரும் அந்த கிரவுண்டை சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே கத்துறாங்க ஹீரோட நேமை சொல்லி. எனக்கு இந்த கேம் என்ன மானிட்டரில் பிகாஸ் கையில் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு டீம் மாதிரி இருக்குது. எப்படி சொல்லணும்னா ஏலோட 10 பேர் இருக்காங்க, பியிலோட 10 பேர் இருக்காங்க. மாற்றி 2 பேரும் அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு எந்த மானிட்டர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்.
வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்தோன்னே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. 2 பேருமே 2 கேங்கில் இருக்கவங்க ஏவும் பியும் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே சண்டை போட்டு லாஸ்ட்டில் ஹீரோ ஜெயிச்சு எந்த அளவுக்கு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கும் வந்து நிறைய வீடியோஸ் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி மூவிஸும் லேட்டஸ்ட் மூவிஸும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் எடிட் பண்ணி நான் அதை மாடிஃபை பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். சரி, ஓகே. இந்த மூவியில் வந்து 2 வில்லன் இருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியலனா, ஒன்று வந்து பிரகாஷ் ராஜ் அவங்க, 2வது வந்து அவங்களோட வந்து நேம் தெரியல, நானா பிக்காக வந்து ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இதுனா வந்து அவங்க வந்து பிரகாஷ் ராஜோட பையனாக கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறேன். அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹீரோ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகும்போது ஹீரோங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பக்கத்து ஊர் அந்த வந்து பிக்கு போயிட்டு அந்த வந்து பின்னு சொல்கிற அந்த வந்து வில்லேஜுக்கு போயிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஒருத்தங்களை மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஹீரோ போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து பி அந்த வந்து வில்லேஜில் இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அவங்ககிட்ட வந்து போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து ஹீரோ வந்து கூட இருக்கவங்க எல்லாருமே வேணாம், இப்போ வந்து பேசினா என்ன வந்து பிரச்சனை வந்துடும், ஏக்கும் பிக்கும் இப்போ தான் வந்து நம்ம வந்து தேய்ச்சிருக்கோம். ஸோ வந்து பியில் இருக்கவங்க பசங்க எல்லாருமே நம்ம மேலே கோவமாக இருப்பாங்க, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்து ஹீரோ அவங்க அப்பா சொன்ன ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோவும் வந்துடுறாங்க வீட்டுக்கு திருப்பி. வில்லன் கேங்கில் இருக்கவங்க வந்து சம்திங் ஏதோ கரெக்ட் இருக்காங்க. ஏதோ வந்து திங்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நான் லிவிங் திங்ஸாக கூட இருக்கலாம். ஹீரோ வந்து பியில் இருக்க வில்லேஜில் ஒருத்தங்களை போயிட்டு மீட் பண்ணாங்க சொன்னல, அவங்க வந்து எப்படின்னா ஹீரோவோட டேட் கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் கேங் ஏதோ வந்து ட்ரெயின் மூலிமா ஏதோ வந்து கடத்திட்டு போகிறாங்க, ஏதோ வந்து இல்லீகல் திங் ஏதோ கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வந்து நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வந்து வில்லன் கேங் வந்து கடத்திட்டு போகிற அந்த குட்ஸை நம்ம எடுத்துக்கலாமே சொல்லிட்டு ட்ரெயினுக்கு போயிட்டு, ட்ரெயினில் எப்படின்னா கேங்காக சேர்ந்து வந்து ட்ரெயினில் ஏறிட்டு அந்த வந்து குட்ஸை எடுக்கலாம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுக்கலான்னு போகும்போது வில்லன் கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு மாற்றி அப்படியே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குட்ஸ் அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அது வந்து வில்லன் கேங் இருக்கிறவங்க எல்லாருமே வில்லன்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட குட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லன் கேங்கில் இருக்கவங்க வந்து தேடிட்டுருக்காங்க யார் அந்த குட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோவோட டேட் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் அந்த பி வில்லேஜ் போகும்போது நான் ஒரு வந்து பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோவோட டேட் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெய்லி ஹீரோ வந்து அந்த வந்து வில்லேஜ் போயிட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. அது வந்து ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சு ஆகிட்டு, அதுக்கப்புறமா வந்து பொலிட்டீஷியன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைட்டு சண்டை இது மாதிரிலாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஹீரோ வந்து எப்படின்னா ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா வந்து சும்மா நார்மலாக பேசினாலே ரொம்ப கோவம் வந்துடும் ஹீரோவுக்கு வந்து. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்டாக பேசல, அவங்களோட வந்து அப்பா வந்து ரெஸ்பெக்டாக பேசினா ரொம்ப கோவம் வந்துடும். பிரகாஷ் ராஜ் அவங்க வந்து இன்னொரு வந்து வில்லனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த வில்லன் வந்து பி வில்லேஜில் இருக்கான். வில்லனுக்கும் வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து வில்லனோட கேங்கில் இருக்க ஒருத்தர் வந்து வில்லன்கிட்ட போய் சொல்கிறான், ஏ வில்லேஜில் இருக்க ஒரு வந்து பையன் நம்மளோட வந்து ஊரில் இருக்க ஒரு வந்து பொண்ணை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வில்லன் கேங்கில் இருக்க ஒருத்தர் வந்து வில்லன்கிட்ட போய் சொல்லிடுறான். அது வந்து தெரிஞ்சு யாருன்னு பார்க்கும்போது தான் அந்த வந்து வில்லனுக்கே ஷாக்கு. பிகாஸ் அந்த வந்து வில்லனுக்கு பிடிச்ச பொண்ணு அது எப்படின்னா ஒரு க்ரஷ் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ வந்து அந்த வந்து வில்லனுக்கு ரொம்ப வந்து ஹீரோ வந்து அடிங்கடா, அவனை வந்து கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து சொல்கிறான். அவனோட ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தென் வந்து வில்லன் கேங் இருக்க சில பேர் வந்து அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு நைட் டைமில் ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து எல்லாருமே வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து மாஸாக வந்து ஹீரோ அப்படியே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு அப்படியே ஹீரோ நடந்து வராங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட போய் சொல்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டதுனால அவனை ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான், அவன் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கவன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயின்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது யார் அதை அடித்தான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறாங்க, பட் பார்க்க முடியல ஹீரோவை. ஃபஸ்ட்டு வந்து 2 ஊருக்குமே தெரிஞ்சு என்ன ஆகுதுன்னா ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க, உனக்கு அந்த வந்து பொண்ணு வேணும்னா திருப்பி அந்த வந்து கேமில் வந்து என்கிட்ட ஜெயிச்சு காமிச்சேன்னா நான் அதை வந்து பொண்ணை லவ் பண்ணதை விட்டுறேன், நான் வந்து உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோ ஓகே சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த கேம் வைக்கிறாங்க. வச்சு 2 பேருமே 2 வந்து வில்லேஜில் இருக்கவங்க மாற்றி வந்து ஃபைட் பண்ணிக்க
அந்த வந்து கிரவுண்ட் ஃபுல்லாகவே பரபரப்பாக இருக்குது. யார் ஜெயிப்பா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பிகாஸ் வந்து பிளட் வர அடிக்கும், அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க 2 பேருமே. ஆனால் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எல்லா மேட்ச்லையுமே ஹீரோவே ஜெயிச்சுட்டே இருந்தால் போர் அடிக்கும்ல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹீரோ வந்து தோடிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து டெய்லி அந்த வந்து பி வில்லேஜுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, இதுதான் வந்து இது வந்து தான் என்னோடய வந்து தொழில், இதை விட்டு தான் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு இந்த வந்து பொலிட்டீஷியன் இந்த இது ஃபுல்லாகவே எனக்கு இது ஊடி போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் என்ன வந்து ஹீரோ தப்பாக பண்ணிட்டாங்கன்னா, என்ன வந்து கொலை பண்ணிவிட்டு இல்லைனா சம்திங் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, ஸோ வந்து அதுக்காக வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்காக ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் திங்கில் வந்து இன்னமும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வருது, வேறு எதுவும் வந்து சம்திங் கிடைச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ வந்து அது வந்து ஹீரோவோட கேங்குக்கெலாம் தெரிஞ்சு அவங்களும் வந்து சரி ஓகே இதை வந்து எடுக்கலாம் சம்திங். அது வந்து எப்படின்னா எடுக்கிற மாதிரி இல்லை, எடுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து சம்திங் என்ன வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து மீத்துற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது எனக்கு அது என்னன்னு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன் என்னோட வந்து இமேஜினேஷனில் வச்சு. இது வந்து எப்படின்னா வில்லன் கேங்கில் ஒரு வந்து ஹீரோக்கு வந்து ட்ராப் மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து வில்லன் கேங்கில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி வந்து பண்ணால் அவன் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் இல்லை கடத்திட்டு போகும்போது அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவானு. அது வந்து இல்லை தெரிஞ்சோ அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா சப்போஸ் என்ன ஒரு இது ட்ராப் மாதிரி இருக்கும்ல. ஸோ ஆனால் வந்து இந்த வாட்டி எப்படி பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் கடத்திட்டு போகாமல் ஒரு ஷிப் வழியாக கடத்திட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, டீச்சரில் வந்து ஒரு ஷிப் மாதிரி காட்டுவாங்க, ஒரு போட் மாதிரி. அது லைக் ஃபாஸ்ட் போட்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ கேங்கில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூபா டைப் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சடனாக போயிட்டு இது அவங்க வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம அவங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த ஷிப்லேயே போகலான்னு போகும்போது கரெக்டாக வில்லன் வந்து ஹெலிகாப்டரில் வரான். அதுக்கப்புறமா அங்கே எப்படி சொல்லுது, அந்த வந்து போட்டை சுற்றி ஹீரோ இருக்கிற போட்டை சுற்றி நிறைய போட்ஸ்லாம் வருது. அப்படியே வந்து ஹீரோவை வந்து சுற்றி வளைக்கிறாங்க நிறைய போட்ஸ் வச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் அந்த வந்து போட்டில் வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி செம்ம ஃபைட் சொல்லணும்னா அப்படி ஒரு சண்டை, அப்படியே பிளட்ஸ்லாம் தெறிக்குது, அப்படியே ஷூட் பண்ணுறது, கட்டி வச்சு அடிக்கிறது லைக் தட். தென் வில்லன் கேங்கில் இருந்து ஹீரோ கேங்கில் ஒரு 2 பேரை அடிச்சுட்டாங்க. அடித்து அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே இங்கேயே இருந்தால் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சரி ஓகே எல்லாரையும் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வில்லன் கேங்கில் இருக்க 2 பேர் வந்து ஹீரோ கேங்கில் இருக்க 2 பேரை வந்து லாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஹீரோட சைடில் ரொம்ப ஒரு பெரிய இழப்பு மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப கூடிய இருந்தவங்க சடனாக வந்து வில்லன் கேங்கில் இருக்கவங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்களா. ஸோ வந்து ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வருது, இருக்கிற ஒருத்தனும் விடக்கூடாது, எல்லாரையும் வந்து இது எப்படின்னா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கோவம் வருது. ஆனால் வில்லன் கேங்கில் இருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி ஷிப் வழியாக. ஸோ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஓகே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம், நம்ம வந்து அப்பமா கூட இவங்களை வந்து பார்த்துக்கலாம், நம்ம வந்து சும்மா விட மாட்டோம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹீரோவை. ஹீரோயினுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப அவங்கள ஷேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே நீ வந்து இல்லை எதுவுமே பண்ணாத, இதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு என்ன வந்து ஆகிட போகுது, நீ எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஹீரோ வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அந்த வந்து வில்லன் கேங் மேலே. பிகாஸ் அவங்க வந்து 2 பேர் கொண்டுட்டாங்களே. ஸோ அதுக்காக வந்து ஹீரோக்கு ரொம்ப கோபம் வருது. ஸோ வந்து ஹீரோயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதோட வந்து எல்லாத்தையுமே விற்றுரு, இதோட வந்து எனக்கு வந்து நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் வந்து ஹீரோ வந்து அப்போது அவங்க ஒரு பிளேஸில் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல சொல்லிட்டு அந்த வந்து ஹீரோவோட கேங்கில் இருக்கவங்க வந்து யார் வந்து கொண்டாங்களோ ஸோ அவங்கள வந்து திருப்பி போய் கொண்டுட்டாங்க. தென் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வந்து அவனை கொண்டுட்டேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அவனை வந்து கொண்டு தோணுதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொன்னாங்க, எதுக்கு இப்போ இப்படி பண்ணுற, நீ வந்து ஜெயிலில் போய் சடனாக ஆகிடு, நீ வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் தான் அவனை வந்து கொன்னேன், நான் தான் வந்து அந்த 2 பேரையுமே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்து போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஜெயிலில் போயிடுறாங்க.
ஜெயிலில் வந்து இருக்கும்போது அங்கே எப்படி சொல்கிறது ஒரு கிங் மாதிரி அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வந்து கண்ணாடி பூவே அந்த சாங் அந்த வந்து ஜெயிலில் வர மாதிரி இருக்கும். இப்படி இந்த வந்து ஸ்டோரி வந்து இப்போ வரைக்கும் ஓகே நான் ஒரு வந்து ஃப்ளோவில் போடல. அதுக்கப்புறமா ஹீரோவும் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க. தென் வந்து ஹீரோ டேரெக்டாக வந்து ஹீரோயின்கிட்ட போய் பேசுகிறாங்க, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாமா சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என்னோட வந்து அப்பா ஓகே சொன்னால் நானும் வந்து மேனேஜ் பண்ணி வரேன். ஸோ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட டேட் கிட்ட போய் பேசும்போது ஷார்ட்டிங் சீனில் ஒரு வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பாட்டும் இல்லை. ஸோ அந்த மேட்ச் வந்து எப்படின்னா திருப்பி நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து என்னோட வந்து பொண்ணு உனக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வந்து டான்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து லாஸ்ட் சீனில் வந்து 2 பேருமே ஏ அண்ட் பி அந்த வந்து 2 கேங் இருக்கும். 2 பேருமே வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ணி அதில் வந்து ஹீரோ வந்து லாஸ்ட்டில் ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிட்டோன்னே வந்து ஹீரோயினும் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டோரி. இப்போ வந்துட்டு நிறைய பேர் தேட்டரில் போய் மூவி பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து ஓடிடியில் கூட வந்து மூவி ரிலீஸ் ஆகலாம். ஸோ வந்து இந்த வந்து ஸ்டோரிக்கும் வந்து ரியல் ஸ்டோரிக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோட வந்து இமேஜினேஷன் ஸ்டோரி எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போது ரியல் மூவி இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வந்து 1 டேயில் வந்து ரிலீஸ் ஆகிடும் இப்போது. ஸோ ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நான் ஒரு வந்து 3 or 4 டேஸ்க்குள்ளே அந்த வந்து ஃபுல் மூவி வந்து ரிவ்யூ பண்ணி நான் ஒரு வந்து ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இல்லைனா வந்து என்னால் வந்து முடிஞ்சால் அந்த வந்து ஃபுல் மூவியை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஹெட்டேக்காக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக்லாம் வந்து இப்போது ப்ளே பண்ணுறேன், அதெல்லாம் கேளுங்க. பிகாஸ் எனக்கும் வந்து வாட்ச் டைமாஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் அண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு, அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. Subscribe to my channel, please. Thank you. Subscribe.
வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்கள் தூகையாகும் காலம் நீ மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான வீரல் நீயே நெஞ்சமே எங்கும் கேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ பாகினியே என் பாகினியே நீ இல்லாமல் நான் ஏது கண்ணு ஆகினியே எல்லாம் நீயே ஆனியே நீங்காத மண்ணு எங்கே எல்லாம் நான் அங்கே ஒளிதான் கண்ணா இனியே கக்க கண்ணீர் காணேனே இந்த தூரம் போன போதும் நீங்குமோ காதலே வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ துளி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பு தூகையாகும் காலம் நீ மின்னலோடும் வாசல் நீயே செல்லமான நீரல் நீயே நெஞ்சமே உன் தேடல் நீ Subscribe to my channel, please. Thank you. Subscribe. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி ஏ உசிர உசிர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டுன நீலு இனிமே நான் வாழ அடியாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டுன நீலு இனிமே நான் வாழ ஓம் பேர தினக்கும் கோயில நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைல பாக்கெட்டில் ஹீரோ பேனா மனசார உன்னோட ஃபேனானு கொஞ்சம் பார்க்கணும் கைகள் பார்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊரை சுத்தணும் பெட்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேலும் எங்கும் கேட்கணும் அடையாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால
உன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழு அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழு மனதில் காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்து ஒரு தல காதல தந்து இந்த தருதல மனசுக்குள் வந்து காதலிக்க கைடு இல்ல சொல்லி தருவாத்தி சேர்த்து வச்ச ஆசையில்ல அள்ளி தரவாத்தி ஏ உசுறு ஓ உசுரா தார கை மாத்தி Subscribe to my channel, please. Thank you. Subscribe. ஹே சீதா உயிர் நுழைய வாசல் தான் சீதா உன்னில் வசித்த வாய்ப்பை தான் என்றும் பிரிந்திடா வண்ணம் உந்தன் கையை இருத்தியே கோத்தத்தான் பூமி அருந்திடா காதல் ஒன்றை தருவேன் நிரப்ப உன் நெஞ்சம் தான் தனிமையில் உன்னை நான் நீங்காத உரிமை வேண்டும் தான் ஹீராமா என்னை பிரிய வேண்டாமா ஹீராமா நிழல் அறிய வேண்டாமா நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்று எழுதக்கோள் தீட்டுமா நேற்று எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் மீட்டுமா ரகசிய நெருப்பு ஒன்றின் உள்ளே இருக்குமா சும்மா ஹே சீதா இந்த திரிக்கு தீயைத்தான் ஹீராமா என்னை பிரிய வேண்டாமா கண்களை கண்டு கொய்கையில் நெஞ்சில் வானவில் மான்களா வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் தூரிகை மீன்களா கண்ணில் ஒன்று நாடும் மயக்கும் இடக்கண்ணில் தாயமாடும் தயக்கம் பாவம் நானடா பாருடா என்ன செய்துவேன் கூறடா கொஞ்சம் சலங்கைகள் விளங்கினா நான் என் உலகம் என்னாகும் Subscribe to my channel, please. Thank you. Subscribe. விண்ணோட மின்னாத விண்மீன் ஏது அது அது உன் பொன்னகை ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது அது அது உன் பாதை கிரத்தீது அது உந்தன் தீண்டலே சூடுகிற பொய்து அது உந்தன் நாணமே அன்பே ஊசி கண் காணா நூலும் ஏது பெண்ணே உன்னிடை அது யாரும் கொள்ள இன்பம் கொண்டது ஏது நீ சுடும் நாடை அது மயக்கிடும் போதையோ ஏது அடுத்து நீ சொல்ல போவது ஆடைகளை களைந்த பிறகும் ஒளியை அணிவது நீலா அது கண்பங்கள் இல்லா யுத்தம் ஏது மெத்தையில் நிகழ்வது மௌனம் அதை வெல்லும் ஓர் பாடல் ஏது முத்தத்தின் ஒளியது பதில் இல்லா கேள்வியும் ஏது அடுத்து கேட்க போவது இரு நிழல் நெருங்கும் பொழுது நொறுங்கும் பொருள் ஏது கண்ணுக்குள்ளே துளைந்த கனவு உனது வதனம் வளைந்ததோ இருதயம் நிறைந்ததோ Subscribe to my channel, please. Thank you. Subscribe.
பொன்னி நதி பார்க்கணுமே தீரறிய சமரி பொழுதுக்குள்ள தீர வெளுஞ்ச மண்ணு கன்னி பெண்கள் காணணுமே தீரறிய சமரி காத்த போல தீர வெளுஞ்ச மண்ணு செக்க சகப்பி தீரறிய சமரி நெஞ்சிலிரடி தீர வெளுஞ்ச மண்ணு ரெட்ட சுழற்சி தீரறிய சமரி ஒட்டீரடி தீர வெளுஞ்ச மண்ணு அச்சரம் யூரோ சம்பா சோழ கருதோ சிரிச்சா சம்பா ஈழமின்னல் உன்னால சம்பா நானும் ரசிச்சுட ஆகாத கூடவே ஓ கடலுக்கு அது ஓய்வு சம்பா கடமை இருக்குது எழுந்துரு சம்பா சீறி பாய்ந்திடு அம்பாக கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோடா நஞ்சைகளே புஞ்சைகளே நம்பைகளை குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே பொன்னி நதி பார்க்கணுமே தீரறிய சமரி பொழுதுக்குள்ள தீரறிய சமரி கண்ணு பெண்கள் காணணுமே தீர வெளுஞ்ச மண்ணு காத்த போல தீரறிய சமரி செக்க சகப்பி வெளுஞ்ச மண்ணு நெஞ்சிலிரடி தீரறிய சமரி ரெட்ட சுழற்சி வெளுஞ்ச மண்ணு ஒட்டீரடி தீரறிய சமரி அந்த நான் அழகினே Subscribe to my channel, please. Thank you. Subscribe. உனக்காக வாழ நினைக்கிறேன் உசுரோடு வாசம் கொடுக்கிறேன் போடவா மடிக்கிறேன் உனக்காக மடிக்கிறேன் ஒரு வருஷம் நினைச்ச போல தூங்கிடுவேன் உனக்காக
ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. கொடுத்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. கண்ணே நீ கலங்காத கலங்காத உயிரோட ஆதாரம் நீதானே நீதானே. கண்ணான கண்ணே நீ கலங்காத கலங்காத யார் போனா என்ன நான் இருப்பேனடி. ஏன் விரல் இடுக்குல உன் விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் பிடிக்கணும். நான் கண்ணை துறக்கையில் உன் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடலல போல உன் கால் தொட்டு உரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ணை போல உன் காலோட ஒட்டி கருதாண்டும் வரை நான் இருப்பேனடி. நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ நானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. கண்ணான கண்ணே தனி உடைஞ்சா விட்டு வைக்க நான் இருக்கேன். கிட்ட வச்சு பார்த்துக்குவேன் உயிர் பாடுறேன். பெத்தவங்க போனா என்ன சத்தமில்லாவும் உலகில் நித்தம் ஒரு முத்தம் வைக்கத்தான் உயிர் வாழுறேண்டி. Subscribe to my channel, please. Thank you. Subscribe. வா வா என் அன்பே, என் வாழ்வின் பேரன்பே, வந்தாய் கண் முன்பே, இது நிஜமா சொல்லன்பே. உன் கண்களும் காதல் பேசும், இத்தருணம் மலரும் சுவாசம், உன் தோள்களில் சாயும் நேரம்
Subscribe to my channel, please. Thank you. Subscribe. Subscribe to my channel, please. Thank you. Subscribe. எங்கேயோ பார்க்கிறான் என்னென்ன சொல்கிறான் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறான் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன் இதழும் இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகளில் இமைகள் மூடி அருகில் வா இது போல் எதுவும் இல்லை உனக்குள் பார்க்கவா உள்ளதை சொல்லவா என் உயிர் சேர்ந்திட நான் வழி சொல்லவா கண்ணழகா காலழகா உன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி Subscribe to my channel, please. Thank you. Subscribe. பேசாதே பேசாதே மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு மயில் தோகை போலே விரல் உன்னை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும் மை
Subscribe to my channel, please. Thank you. Subscribe.